சாகும் போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாடையில் படுத்துயிலும் போதிலும் பைந்தமிழில் அழுங்குரல் கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடும் போதிலும் என் தமிழ் சலசலத்து ஓட வேண்டும் என்று என் உயிராம் தமிழை வாழ்த்தி வணங்கி, விண்ணை அளந்த தமிழ் அன்னை வணங்கி, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து என் உரையை தொடங்குகின்றேன். எங்கள் நாயகன், இந்திய இளைஞர்களின் கனவு நாயகன் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். கனவு என்னும் ஒரு சாதாரண வார்த்தையை இளைஞர்களின் மனதில் நங்கூரம் போல் பாய்ச்சியவர் APJ அப்துல் கலாம். சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவர் APJ அப்துல் கலாம். இந்த உலகம் ஒருவனை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் அவன் ஒரு பணக்கார தந்தைக்கு மகனாக பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை தந்தைக்கு மகனாக பிறந்து விடா முயற்சியும் கடும் பயிற்சியும் கழையாத கனவும் இருந்தால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் APJ அப்துல் கலாம். இந்தியர்களின் வீரத்தை பறைசாற்றியது இவருடைய ஏவுகணைகள். இந்திய மக்களின் மனதில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது இவருடைய பேச்சு கணைகள். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியுமா என்ற பழமொழியை மாற்றி உயர உயர பறந்து பல வேதனைகளை கடந்து சாதனைகளை கொட்டி குவித்து ஏவுகணை நாயகனாக, இந்திய மக்களின் கனவு நாயகனாக, உயர உயர பறந்தால் ஊர்க்குருவியும் பருந்தாக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் APJ அப்துல் கலாம். உலகமெங்கிலும் உன்னை மெஞ்சிட யாரு, உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுதே நாடே, கனவு நாயகனே. தூக்கத்தில் மட்டுமே கனவு கண்டு கொண்டிருந்த எங்களுக்கு தூக்கத்தையே கனவாக காணும் அளவிற்கு உழைப்பின் உன்னதத்தை தெரிவித்த என் உன்னதமே, 80 வயது இளமையே, உன்னுடைய அக்னி சிறகுகளால் வருடிக்கொண்டோம் நாங்கள். பணத்திற்காக அறிவியலை அரசியலாக்கிய பணாதிபதிகளின் மத்தியில் ஜனத்திற்காக அரசியலையே அறிவியலாக்கிய ஜனாதிபதி நீ. தேசிய கொடியும் எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். இந்திய மண்ணில் நீ புதைக்கப்படவில்லை, இந்தியர்களின் மனதில் நீ விதைக்கப்பட்டுள்ளாய் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.